ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு த சேனல். குளோப் சிவில் ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் ஐபிஓ பார்த்தீங்கன்னா 24th ஜூன் அதாவது டுடே ஓப்பன் ஆக போகுது. இந்த ஐபிஓ பத்தின டீடைல் அனாலிசிஸ் வீடியோ பார்க்கலாம். இந்த கம்பெனி 2002ல இன்கார்ப்பரேட் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா டெல்லி பேஸ்டு இபிசி கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியோட பிசினஸ் செக்மெண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா மெயினா இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்றாங்க. இதுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர பொறுத்தவரை சோசியல் அண்ட் கமர்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் எஜுகேஷன், ஹெல்த் கேர், ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்ல இந்த கம்பெனி ஒர்க் பண்றாங்க. லாஜிஸ்டிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன பொறுத்தவரை ரயில்வே டெர்மினல், ரோட்ஸ், பிரிட்ஜஸ்ல வந்து ஒர்க் பண்றாங்க. நெக்ஸ்ட் நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹவுசிங் அண்ட் கமர்ஷியல் ஆஃபீஸ் ஸ்பேஸஸ்ல வந்து ஒர்க் பண்றாங்க. இந்த கம்பெனி டிஎம்டி ஸ்டீல் ட்ரேடிங்கும் பண்றாங்க. நெக்ஸ்ட் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங் ரிலேட்டடான ஒர்க்ஸும் இந்த கம்பெனி இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஃபயர் ஃபைட்டிங், அலார்ம் சிஸ்டம் இதுல எல்லாமே இந்த கம்பெனி ஒர்க் பண்றாங்க. இந்த கம்பெனி அக்ராஸ் இந்தியால 11 ஸ்டேட்ஸ்ல வந்து ஆப்பரேட் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினா பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, டெல்லி, மகாராஷ்டிரால வந்து ஒர்க் பண்றாங்க. இந்த கம்பெனி வந்து மேஜர் ரெவென்யூ கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ்ல தான் கிடைக்குது. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, மேஜரா பார்த்தீங்கன்னா 97% வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டிங் மூலமா தான் இவங்களுக்கு ரெவென்யூ கிடைக்குது. அதுலயும் மெயினா பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபோக்கஸ் பண்றது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். இதுல 62% வரை இந்த கம்பெனிக்கு ரெவென்யூ கிடைக்குது. நெக்ஸ்ட் அதர் ட்ரேடிங் தான் டிஎம்டி ட்ரேடிங். அதுல வந்து இவங்களுக்கு வெறும் 3.14% வரை தான் ரெவென்யூ இருக்கு. இவங்க எல்லாருமே கீ கிளையண்ட்ஸ். இவங்களுக்கு மேஜர் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் அண்ட் பிஎஸ்யூ அந்த ஸ்கீம் மூலமா தான் அதிகமான ரெவென்யூ கிடைக்குது. பிரைவேட் கிளையண்ட்ஸ் மூலமா வெறும் 8% தான் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ ப்ராஜெக்ட்ஸ பொறுத்தவரை ஃபார் இவங்க 37 ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கரண்ட்டா 13 ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆன்கோயிங்ல இருக்கு. ஸோ இவங்களோட ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா, கரண்ட் இயர்ல 669 கோடி வரை வச்சிருக்காங்க. இதுல 64% பார்த்தீங்கன்னா, இந்த கவர்ன்மெண்ட் பிஎஸ்யூ கிளையண்ட்ஸ் மூலமா தான் வந்திருக்கு. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, 650 கோடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிபிடபிள்யூடில ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த கிளாஸ் 1 சூப்பர் கான்ட்ராக்டர் மூலமா இவங்களுக்கு 650 கோடி வரை ஆர்டர் புக் வந்து இருக்கு. இந்த சிபிடபிள்யூடி மூலமா எஃப்ஐ 23ல 57% வரை ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு. இப்போ கரண்ட்டா 650 கோடி வந்து ஆர்டர் புக் வந்து இருக்கு. ஸோ இவங்க கரண்ட் 9 மந்த் எஃப்ஐ 25ல 10% வரை ரெவென்யூ வந்து இந்த ஸ்கீம் மூலமா கான்ட்ரிபியூட் பண்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டாப் 10 ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து இவங்களுக்கு மேஜர் அதாவது கம்ப்ளீட் ரெவென்யூ வந்து டாப் 10 ப்ராஜெக்ட்ஸ டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இந்த இஷ்யூ மூலமா இவங்க 119 கோடி வந்து ரைஸ் பண்றாங்க. ஸோ இது மெயின் போர்ட் ஐபிஓ பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு சின்ன சைஸ் தான். இந்த 119 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூ. இதுல பார்த்தீங்கன்னா, இவங்க வொர்க்கிங் கேப்பிட்டலுக்காக 75 கோடி வந்து யூஸ் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் 14 கோடி வந்து இவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மென்ட் பை பண்றதுக்காக யூஸ் பண்ண போறாங்க. பேலன்ஸ் வந்து ஜெனரல் கார்ப்பரேட்காக யூஸ் பண்ண குளோப் சிபிலோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 424 கோடி. இந்த ஐபிஓ மூலமா ஃப்ரெஷ் மூலமா ரைஸ் பண்றதுனால ப்ரமோட்டரோட ஷேர்ஸ் வந்து 25% வரை டைல்யூட் பண்றாங்க இந்த ஐபிஓல. ஸோ போஸ்ட் ஐபிஓல பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 63% வரை ப்ரமோட்டர் கிட்ட ஹோல்டிங் இருக்கும். இவங்களோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா எஃப்ஐ 23ல வந்து ஸ்லைட்டா டவுன் ஆயிருக்கு. ஸோ இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ்ல ஏதாவது டிலே இருந்துச்சுன்னா இவங்களோட ரெவென்யூல வந்து மேஜரா இம்பாக்ட் ஆகும். ஸோ ஓவராலா இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல இருந்ததா ஸ்லைட்டா க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஸோ குரோத் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹையா இல்ல. ஸ்லைட்டா தான் மூவ்மெண்ட் இருக்கு. இவங்களோட டெப்ட் பார்த்தீங்கன்னா, 138 கோடி வரை இருக்கு. ஆனா, இந்த ஐபிஓ புரோசீட்ஸ் மூலமா இவங்க எந்த ஒரு டெப்டும் ரீபே பண்ண போறது இல்ல. இந்த கம்பெனில ப்ரீ ஐபிஓல பார்த்தீங்கன்னா, இவங்களோட பிஇ 19.8 டைம்ஸா வந்து இருக்கு. இதுவே போஸ்ட் ஐபிஓல பார்த்தீங்கன்னா, 17.8 டைம்ஸா வந்து இருக்கு. இந்த இண்டஸ்ட்ரிய பொறுத்தவரை இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 19 டைம்ஸ்ல வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த குளோப் சிவில் வந்து இண்டஸ்ட்ரி ஆவரேஜ்க்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ பியர்ஸ கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனி வந்து ஒரு இன்டென்ஸ் காம்படிஷன்ல வந்து இருப்பாங்க. வேல்யூவேஷனும் ஈக்குவலா இருக்கு இண்டஸ்ட்ரியோட. ஆங்கர் டிமாண்ட பொறுத்தவரை எந்த ஒரு பிக் இன்ஸ்டிடியூஷனல் நேம்ஸும் வந்து இல்ல. எல்லாமே ஒரு ஸ்மால் கேப் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் தான். ஸோ ஷார்ட் டெர்ம்ல எக்ஸிட் ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இந்த ஆங்கர்ஸ் மூலமா ரொம்பவே ஸ்மால் சைஸ் தான் இவங்க வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஐபிஓ சைஸும் ரொம்பவே கம்மின்ற போது வெறும் 35 கோடி வரை தான் ஆங்கர் மூலமா இருக்கு. ஸோ இந்த ஆங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டெர்ம்ல எக்ஸிட் ஆகுற எஃப்ஐ 25ல 9 மந்த் பீரியட் படி இவங்களோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, 256 கோடி. ஆனா ப்ரொஜெக்டட் அதாவது எஃப்ஐ 25 டிடிஎம் பேசிஸ்ல இவங்களோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, 350 கோடி வரை தான் குரோத் இருக்கு. ஸோ பேட் பார்த்தீங்கன்னா, 9 மந்த் பீரியட்ல வந்து 17 crore இருக்கு. இந்த எஃப்ஐ 25 டிடிஎம்ல பார்த்தீங்கன்னா, 24 கோடி வரை கிடைக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ற எஃப்ஐ 26 ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, 360லேருந்து 430 கோடி வரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேட் பார்த்தீங்கன்னா, வெறும் 32 கோடி தான். ஸோ இது வந்து 25 அண்ட் 26 குரோத் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்மாலர் சேஞ்சஸ் தான் இருக்கு.
இந்த ஐபிஓ பிரைஸ அப்பர் கேப்ப பேஸ் பண்ணி கரண்ட்டா அதாவது இந்த இயர்ல வந்து இவங்களோட பிஇ பார்த்தீங்கன்னா 17 டைம்ஸ் ஆயிருக்கு. எஃப்ஐ 26 படி இவங்களோட பிஇ பார்த்தீங்கன்னா 12-13 டைம்ஸ்ல வந்து ட்ரேட் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் 10x பியோட கம்பேர் பண்ணும்போது ரூ. 65 வந்து இருக்கு. ஸோ இது வந்து ஐபிஓ பிரைஸை விட டவுன்ல இருக்கிறதுனால இந்த கம்பெனில டவுன் சைடு குரோத் தான் 36% ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஜாயிண்ட் வென்ச்சர்ஸ் மூலமா தான் இந்த கம்பெனி கிடைக்குது. அரவுண்ட் 66% ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, டெல்லி பேஸ் பண்ணி தான் இந்த கம்பெனி கிடைக்குது. ஸோ டைவர்சிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே லிமிட்டடா தான் இருக்கு. இந்த ஐபிஓ ப்ரொசீட்ஸ் மூலமா டெப்ட்ட வந்து ரீபே பண்ண மாட்டாங்க. ஆனா, இந்த கம்பெனில 138 கோடி வரை டெப்ட் வந்து இருக்கு. இந்த கம்பெனில ட்ரேட் ரிசீவபிளும் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ 24ல பார்த்தீங்கன்னா, 97 crore வரை இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அந்த ட்ரேட் ரிசீவபிள் சைக்கிள்னு பார்த்தீங்கன்னா, 117 டேஸா வந்து இருக்கு. ஸோ இது இந்த டிலேய்டு பேமெண்ட்ஸ்னால கஸ்டமர்ஸ் வந்து சம்டைம்ஸ் பேமெண்ட் குடுக்காதனால கேஷ் ஃப்ளோ அண்ட் வொர்க்கிங் கேப்பிட்டல் வந்து நெகட்டிவ்ல இருக்கு இந்த கம்பெனில. ஆப்பரேஷனல் கேஷ் ஃப்ளோவும் இந்த கம்பெனில நெகட்டிவ்ல தான் இருக்கு. இந்த கம்பெனி மேஜரா பார்த்தீங்கன்னா, நியூ கான்ட்ராக்ட்ஸ வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ, இதனால ஃபியூச்சர்ஸ்ல ஏதாவது டிலேஸ் ஏற்பட்டுச்சுன்னா, இந்த கம்பெனியோட அந்த பேமெண்ட் இல்லைன்னா ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்றதுல டிலேஸ் வந்து இருக்கும். ஸோ, இதனால ரெவன்யூ இம்பாக்டும் இந்த கம்பெனில இருக்கு. டாப் 10 கஸ்டமர்ஸ் தான் மேஜர் அதாவது 98% வந்து ரெவென்யூ கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஷேர் ஹோல்டிங் போஸ்ட் இஷ்யூல ப்ரமோட்டருக்கு வந்து 63% தான் இருக்கு. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில லாங் டெர்ம் ஸ்கேலபிலிட்டி அண்ட் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ பேஸ் பண்ணி எந்த ஒரு ஸ்ட்ராங் குரோத்தும் இல்ல, கான்ஃபிடென்ட்டும் இல்ல. ஸோ ஷார்ட் டெர்மா நீங்க அப்ளை பண்ணணும். ஷார்ட் டெர்ம் கெயின்க்காக அதாவது மினிமலிஸ்டிக் கெயின்க்காக அப்ளை பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ரிஸ்க் டேக்கர்ஸா இருந்தீங்கன்னா, இந்த ஐபிஓல நீங்க அப்ளை பண்ணுங்க. அதர்வைஸ் நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இஷ்யூவோட பிஆர்எல்எம், எம்இஎஃப் காம். ஸோ இந்த மெஃப்காம் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா, நியூ எல்எம் இவங்க கிட்ட எந்த ஒரு பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இல்ல. ஸோ டவுன் சைட் லிஸ்டிங்க்கும் பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ரிஸ்க் டேக்கரா இருந்தீங்கன்னா, நீங்க இந்த ஐபிஓல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க.